ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நண்பர்களே, ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, காலை வணக்கம். கர்மா என்றால் கர்ம வினைகளை ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? ஜாதகத்தில் அதுக்கு இடம் உண்டா? உண்டு. நாம் என்ன கர்மம் செய்து வந்தோம், பாவ புண்ணியம் போன ஜென்மத்தில் பண்ணோம், அதுக்கான விளைவுகள் இந்த ஜாதகம், நம்முடைய ஜாதக கட்டத்தில் ஓரளவு தெளிவாக தெரியும். கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய அல்லது பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் எது என்றால் ராகு கேது. ராகும் கேதுவும் நம்முடைய முப்பாட்டனர்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பொட்டி அப்படின்னு முப்பாட்டனர்கள் செய்த கர்ம வினைகளுடைய பலன்கள் நல்ல பலன்களா அல்லது கெட்ட பலன்களா அப்படிங்கிறத தெரிவிக்கிறது நம்முடைய ஜாதகத்தில் ராகு கேதுவுடைய இருப்பிடத்தை வச்சு சொல்லலாம். ராகு ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், அதெல்லாம் இருக்கட்டும். கேது ஒரு ஆன்மீக கிரகம், ஞானக்காரகன் என்று சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் இன்னொரு சைடு. ஆனால் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய ஜாதகத்தில் அது அமையும். ராகு எப்படி அமையும்? பாவம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லக்கணம், ராசி நீங்கள் எதுவாக இருக்கட்டும், ராகு இருக்கக்கூடாத இடம்னா 2, 8, 7, லக்கணத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், இதெல்லாம் இருக்கவே கூடாது. இது ரொம்ப ஆபத்தான கெடு விஷயங்களை தரும், கெடு பலங்களை தரும் ராகு இருப்பிடம். கேதுவும் அப்படிதான். ராகு கொஞ்சம் கூடுதலான கெடுதல் தந்தானா கேது கொஞ்சம் குறைச்சி தருவார். ஞானக்காரகன் என்று சொன்னாலும் கேது நல்லதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் அந்த அசுப பலம் பெற்று ஜாதகத்தில் இருந்தார்னா உங்களுக்கு அந்த பலன்களை தான் அவர் திசை காலத்தில் தருவார். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு அந்த என்ன நம்ம செய்த முன்னோர்கள் செய்த பாப புண்ணியம் அப்படின்னா, லக்கணத்தில் ராகு கேது இருந்தான்னா பிரச்சனைகள் தொடர்ந்தே இருக்கும். முடிவில்லாத பிரச்சனைகள், திருமணமா அல்லது சொத்து வாங்குதலையா, குடும்ப அமைதல, கணவன் மனைவி பிரச்சனைகள், அது திருமணமான பிறகும் பிரச்சனைகள், இடம் தராரு, பங்கு தராரு, தொழிலில் கொஞ்சம் முன்னேறினா அப்படியே தொழிலில் பின்தங்கிறது, 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் 90 ரூபா செலவு பண்ணுறது, இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு படிப்படியான முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் முன்னேற்றமும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது ராகு லக்கணத்தில் இருந்தால், கேது இருந்தால் இப்படி தான் நடக்கும். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறார், குடும்பங்கள் பாதிக்கப்படும், குடும்ப உறவுகளால் வஞ்சிக்கப்படுவீங்க, இதெல்லாம் நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன். அது ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் குழந்தைகளால் பாதிப்பு அல்லது குழந்தைகள் மூலம் உங்களுக்கு திருப்தி இல்லாத குழந்தைகள், அது புரோஜனம் இல்லாமல் பிறந்ததுங்க, அந்த குழந்தைகளால் எனக்கு எந்த புரோஜனமும் இல்லை, ஒரு பொருளாதார ரீதியாக இல்லை, ஒரே பயிர் எல்லா புகழெல்லாம் என்னுடைய மானத்தை தான் வாங்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளால் திருப்தியற்ற தன்மை. 7ஆம் இடத்துல இருக்கலாமா? நண்பர்களால் ஏமாற்றப்படுவீங்க, வஞ்சிக்கப்படுவீங்க, கணவன் மனைவி பிரியதுக்கான இடம் 7ஆம் இடம் தான். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல டேஞ்சர் கிரக ராகு கேது இருக்கவே கூடாது. வழக்கு, வம்பு, சிறைவாசம், அவமானம், இதெல்லாம் நடக்கும். பொருளாதார இழப்பு, அப்புறம் கடைசியில் தற்கொலை, இதெல்லாம் 8ஆம் இடத்துல இந்த பாவ கிரகங்கள் இருந்தால் இதான் நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்குன்னா பாக்கியம்தான். ஆனால் யோகங்களை பெற முடியாமல் தடுப்பார். பாம்பு கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கும் போது நமக்கு 9ஆம் இடங்கிறது திரிகோணம்.
அப்போ யோகங்கள் இருந்தாலும், மற்ற கிரகங்களால் யோகங்கள் இருந்தாலும் இந்த யோகங்களை தர முடியாமல் அந்த ஜாதகருக்கு தடுத்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் இருக்கக்கூடாது. மற்றபடி 10, 11, 12 கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடத்தில் இருந்தால் உங்களுக்கு முன்னோர் செய்த பாவங்கள், வினைகள் அதிகமாக இருக்கிறது, பாவ ஜாதகம் என்று சொல்லும். இந்த பாவ ஜாதகங்கள் எப்படி கூடும் குறையும் அப்படின்னா, குரு பார்க்கிறார், குருவுடைய தொடர்பு, கொஞ்சம் பாவங்கள் குறையும், அந்த கெடு பலங்கள் கொஞ்சம் குறையும். செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், சனி வீட்டில் இருக்கிறார், செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருக்கிறது, ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி திசை காலத்தில், ராகு திசை காலத்தில் செய்த பாவத்தின் கர்ம வினைகள் கடுமையான போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஜெயிக்கவே முடியாது. ஜான் ஏறிச்சுனா முலம் இறங்குற மாதிரி, இல்லை முலம் ஏறிச்சுனா ஜான் இறங்குற மாதிரி, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் நிறைய வீழ்ச்சிகள் இருக்கும். இது அந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கர்ம வினைகள், பாவ ஜாதகம் அப்படிங்கிறது தான் இப்படி நடக்கும். அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். அப்போ பாவங்கள் செய்யாமல் இருக்கணும். முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு தான். தந்தை தாயார் சேர்த்து வைத்த புண்ணியமும் பிள்ளைக்கு தான். தந்தை தாயார் முப்பாட்டனர் செய்த பாவங்களும் அந்த வாரிசுகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு வந்து சேரும். கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் நாம் வெளிவர வேண்டும். அது ஜாதகத்தில் ஓரளவு நாம் தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.